Hey all, welcome and வணக்கம் to Jenny's Flavor Lab. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஃபன் சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போறோம். அது பேரு கும்பகோணம் கடப்பா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி குக்கர்ல போட்டுக்கோங்க. அப்புறம் 2 உருளைக்கிழங்க ஹாஃபா கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அதையும் அந்த பருப்போட சேர்த்து கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த பொட்டேட்டோ முங்குற வரைக்கும் தண்ணி போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு பாதி மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா, 5 பூண்டு, அப்புறம் 3 துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் கசகசா, ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனா ஒரு பேஸ்ட் பண்ணி அதையுமே அரைச்சி சைட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்க போறோம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பே லீவ்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரொம்ப ஃபைனா சாப் பண்ணி அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதையுமே போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்தது 2 தக்காளியை ரொம்ப ஃபைனா சாப் பண்ணி அதையுமே இதுல போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு நான் முன்னாடி ஆட் பண்ணல, அதனால இப்போ உப்பு ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் வதக்கி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற அந்த மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட் அதையுமே போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதனால அது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருக்கிற பாசிப்பருப்பை அந்த மிக்சரையுமே இதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு அப்படியே ஸ்மாஷ் பண்ணி இந்த மிக்சரில் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா கை நிறைய கொத்தமல்லியை சாப் பண்ணி வச்சிருக்கிறத அப்படியே போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க. இப்போ கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இதை தோசை கூட சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக நல்லா தாராளமா ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். பசங்க 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி கூட சாப்பிடுவாங்க, 5 இட்லி கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கும்பகோணம் கடப்பா. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.